வணக்கம். பாராளும் பறையர் கழகம். அனைத்து பறையர் சொந்தங்களுக்கும் அருவிக்குடி பறையர்களுக்கும் வணக்கம். அதாவது எல்லாரும் தாவக கட்சியை பற்றி உசுலுன்னு ரொம்ப இகழ்ச்சியாக பேசுகிறதெல்லாம் முகநூல்லையும் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்லையும் பார்க்குறேன். விசில் யார் கையில் இருக்கும்னா, காவல்துறை, காவல் அலுவலர்கள், காவல் அதிகாரிகள் அவர்கள் கையில் தான் அந்த விசில் இருக்கும். அந்த விசில் சத்தம் கேட்ட உடனே திருடர்கள் ஓடி ஒளிந்து கொள்வார்கள். இது எந்த ஒரு இரகசிய இயக்கம் தமிழர்கள் மென்மேலும் அழுத்தப்பட்டு அமுக்கப்பட்டு மிக சிரத்தைக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அறிந்து அந்த தமிழர்கள் உயர வேண்டும், அவர்களும் நன்மக்களாக வாழ வேண்டும் என்று தலைவர் முதல்வர் ஐயா விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு விசில் சின்னத்தை கொடுத்து வெற்றி பெறச் செய்து ஆட்சியில் அமர வைத்து அந்த விசில் என்ற ஒரு ஒற்றை சொல்லில் விஞ்ஞான ஊழல் செய்தவர்கள் எல்லாம் ஓடி ஒளிய வைத்து விட்டார்கள் என்பது நிதர்சன உண்மை. அந்த காவல் ஊழல் காவல்கையில் விசில் சத்தம் கேட்டதும் ஓடி ஒளியும் திருடர்கள். இதை கொஞ்சம் இணைச்சி பாருங்கள் மக்களே. இந்த பறையர் பெருங்குடி மக்களுக்கு நன்றாக புரியும். அரசியல் என்பது பறையர்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டியது, ஆன்மீகமும் அறிந்து கொள்ள வேண்டியது. வணக்கம். இவன் பாராளும் பறையர் கழகம். பாராளும் பறையர் கழகம் என்று சொல்லுங்கள். தாழ்வு மனப்பான்மையை வெல்லுங்கள். நன்றி, வணக்கம்.